அழுகாதடா சாமி, நீ கேக்குறது எங்கிட்ட இல்ல. நீ பாட்டுக்கு அழுதுட்டே இருந்தீனா எப்படி? பாக்குறவங்க என்ன தப்பா நினைப்பாங்கல்ல. அழுகாத பத்திர விஷயமா தொந்தரவு பண்றத கேளுடா. என்ன ஒரு பையன் அழுகுறான்? வேலை இல்ல, மாட்ட வச்சு பையன் அம்மாவுக்கு அம்மா காணாம அழுகுறானா என்னமோ தெரியல. எதுக்கு கேப்போம்? சொன்ன கே. ஓ இவனுக்கு கேக்குறானா? ஏய் பாய்படி, எதுக்கு இந்த பையன் அழுகுறான்? எனக்கு தெரியாதுங்க. உனக்கு தெரியலையா? ஏடா சின்ன பையன் அழுகும் போது பெரிய பையன் ஏதாவது கேட்டு வாங்கி கொடுக்க வேண்டியதாடா. கேக்குறது எங்கிட்ட இல்லீங்க. உங்ககிட்ட இல்லையா? இல்லனா யார்கிட்ட இருக்குதோ அவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுறா. அத நான் கொடுக்க முடியாதுங்க. கேக்குறது வாங்கி கொடுக்க முடியாதா? இதனால தான்டா உன்ன மாதிரி ஆளுகளை நான் சிசினா ஏத்துக்கிறதே இல்ல. அந்த பையன் கேட்டதை மட்டும் நீ வாங்கி கொடுத்தன்னு வச்சுக்கோ, இந்நேரம் நான் சிசினா ஏத்துருப்பேன். இது பாருங்க, பேச்செல்லாம் மாறக்கூடாது. பேச்சு மாறதா? பாத்தியாயா இந்த பையன் என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டான்னு? ஒரு மனுஷனுக்கு மானம்ங்கிறது எங்கேயா இருக்குது? அவன் பேசுற பேச்சிலையும் அவன் கட்டி இருக்கிற துணியிலையும் தாயா இருக்குது. உங்க மானம் போச்சுங்க. என்னடா? பையன் வேட்டி கேட்டாங்க, நான் பேண்ட் தான் போட்டிருக்கேன். அவங்க அப்பா மீன் பிடிக்கணுமாமா, அதுக்கு வேட்டி வேணும்னு அழுதுட்டு இருந்தேன். இவனை கொண்டு போய் விட்டு வந்துடுறேன், என்ன சிசினா சேர்த்துக்குங்க. ஐயோ பேசி போயிடுச்சு, என்ன பண்ண போறீங்க? நல்ல வேலை மேல் தொண்டு கொண்டு வந்திருந்தா, இல்லன்னா ஒண்ணு செய்வோமா? என்ன? ஏன் வேஸ்டி வேணா உங்களுக்கு தரட்டுமா? வெள்ளச்சாமி வேண்டாம், பின்னால வராத. பக்கத்தால யாராவது இருந்தா எனக்கு ஜலவாதிக்கு வராது. எனக்கு யாராவது கூட இருந்தா தாங்க செலவதிக்கு வர்றான். ஏடா அந்த ஆளை கூட்டிட்டு போக வேண்டியதானே? அந்த ஆள் கூட நேத்தே இருந்துட்டாங்க. ஏடா இப்படி தினம் ஒரு ஆள் கூட போறதுக்கு நீ என்ன கேளன்றா? அது என்ன கரண்டி கையில? நீங்க போற இடத்துல சமைக்க சொல்லுவீங்க, நான் கரண்டிக்கு எங்க போறது? ஏடா இந்த மாதிரி இடத்துலயும் மாடா நான் சமைக்க. ஏய் ஏடா காலையில சான்ஸ் கேட்க வந்திருக்கேன். சான்ஸ் கேட்டு வரலீங்க, எனக்கு ஒரு சின்ன டவுட். அந்த டவுட் இவன் தீர்த்து வைப்பேன். என்ன நீங்க தான் தீர்த்து வைக்கணும். நான் இந்த ஊருக்குள்ள வந்து 2 நாள் ஆச்சு. காலையில பாக்குறேன் சொம்புல தண்ணியோட கரும்பு காட்டுக்குள்ள போறீங்க, திரும்பி வர்றப்ப சொம்புல தண்ணியே இருக்கிறது இல்ல. என்ன பண்றீங்க? அங்க ஒரு பாலிடெக்னிக் கட்டிட்டு இருக்கிறோம், அந்த அஸ்திவாரத்துக்கு தண்ணி ஊத்த போறான். வரட்டுமா? இருங்க இருங்க, இன்னொரு சின்ன சந்தேகம். எல்லாம் உன்னால வந்தது, இனி நான் ஜலவாதிக்கே போக போறது இல்ல. சிஸ்டர், அவர் சொன்னது ஒண்ணுமே புரியல இல்ல? புரியல. அவர் எப்பவும் இப்படித்தான், வெளிப்படையா காமிக்கவே மாட்டாரு. அவர் காட்டுவாரு. பாத்தியா, அவரே சொல்லிட்டாரு. வர்றியா? சரி. ஏய் இது என்ன கத்தியா இல்ல கரண்டியா? இப்படி பிடிச்சா கரண்டிங்க, இப்படி பிடிச்சா கத்திங்க. அப்ப நீ ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கிறியா? ஐயோ அப்படிலாம் இல்லங்க. அப்புறம் ஏன்டா நினைக்கிறேன்? இனி ஆடு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆடத்துக்கு சேர்த்துக்கிறவங்க என்ன குண்டா விளையாடுறாங்க? அட உன்னை ஆடத்துக்கு சேர்த்துக்கலாம். எப்ப தெரியுமா? ஒன்னா எனக்கு, இல்லன்னா அவங்களுக்கு. அட அதான் வீடு, நம்ம வளர்த்திட்டு இருக்கிறோம் ஒரு நாய், அது மோந்து வாக்குற மாதிரி ஒரு நாளைக்கு நீ சமையல் பண்ற. அப்புறம் உன்னை ஆடத்துக்கு சேர்த்துக்க சொல்றேன். ஏன் முந்தாள் அதோட குட்டி மோந்து பார்க்கலையா? அதான் இன்னைக்கு ராத்திரியே செத்து போச்சாடா. இப்ப எதுக்கு அழுகுற? செத்து போட சுத்தத்தை ஞாபகப்படுத்திட்டீங்க. அதான் மவுண்ட் அஞ்சலி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனு என்னடா பின்னால ஜனங்க ஜனங்க வேடிக்கை பாக்குறாங்க. வேடிக்கை பாக்குறதுக்கு பாமாயில ஊத்துறாங்க. இந்த ஆட்டத்தை எல்லா நேரத்திலயும் பார்த்தா நல்லா இருக்காது, திருவிழாவில் பார்த்தா தான் நல்லா இருக்கு. இந்த வேலையெல்லாம் எடுத்துட்டு செவரு வை. செங்கல் கிடைக்காதுங்க. ஏய் நானே ஜனங்க இருக்காங்கன்னு மெதுவா பேசணும்ல. இன்னைக்கு நீயே போய் 2 வண்டி களிமண் எடுத்துட்டு வந்து செவரு வைங்கெல்லாம். நான் வந்து பார்க்கும்போது ரெடியா இருக்கணும். இவர் வாட்டில் சொல்லிட்டு போயிட்டாரு. எவன் களிமணம் சுமக்கிறது? இவங்க சொன்னாலும் சுமக்க மாட்டாங்க. எந்த இழிச்ச வாயம் கிடப்பா? வா ஐயா இருக்காரா? ஏன் என்ன விஷயம்? அவரை கொஞ்சம் பார்க்கணும். அவரை பார்க்கறதுனா சாதாரண விஷயமா? அவரை பார்க்கணும்னா யாரா இருந்தாலும் 2 வண்டி களிமண் அடிக்கணும். அவரை பார்க்கறதுனா 100 வண்டி களிமண் கூட அடிப்பேன். பரவாயில்ல, தொழில ஆர்வமா இருக்க, கூடிய சீக்கிரம் நீ முன்னுக்கு வந்துருவ. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? ஐயாவுக்கே ஆட்டத்தை நான் தானே கத்து கொடுத்தேன். பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்தா தெரியாதுயா, ஐயாவுக்கே தெரியாத ஐட்டம் நான் ஒண்ணு வச்சிருக்கேன். என்ன? கெஜகோல் ஆட்டம். அப்படின்னா? அது உனக்கு தனியா சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நீ என்ன செய்யற? ஒரு சட்டி தரேன், 100 சட்டி களிமண் நீ அடிக்கிற. அட முனுசாமி, பானை செய்யறவனுக்கு 10 நாள் வேலை, அதை போட்டு உடைக்கிறவனுக்கு ஒரே நாள் வேலைங்கிற மாதிரி பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க. என்ன பண்ணி தொலைகிறது? நீங்க நினைச்சா அந்த சொத்து எனக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. பஞ்சாயத்துல தான் உனக்கு சொத்து வராதுன்ட்டாங்களா, அப்புறம் என்ன பண்ண சொல்ற? அது என்னமோங்க, உங்களால எனக்கு ஒரு வழி தெரிஞ்சே ஆகணும். என்னால உனக்கு ஒரு வழி தெரிஞ்சே ஆகணுமா? வழி எப்படி இருக்குது? அடடா, உங்க மூலியமா இப்படி ஒரு வழி இருக்கிறது இன்னைக்கு தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு இந்த அளவுக்கு சொரணை இருக்குன்னா என்னால நம்பவே முடியல. இந்த பாரு, உன் சமையலையே எவனும் சாப்பிட முடியாது. உன் பாட்டனை உட்கார்ந்து கேட்கணும்னா எனக்கு 15 ரூபா வேணும். யோ 10 ரூபா வச்சுக்கயா, மீதி அப்புறம் தரியா? அலைபாயுதே கண்ணா என் மனம் அதில் அலைபாயுதே, உன் ஆனந்த மோகன வேணு காண அதில் அலைபாயுதே கண்ணா என் மனம் அலைபாயுது. யார் பாது அலைபாயும் போது? நீங்க பாட்டுக்கு பாடிட்டு இருக்கீங்க,
நான் பாட்டு காலையில இருந்து உடையார தேடிட்டே இருக்கேன், பார்க்கவே முடியலையே. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனா கிழக்கு வாசல் வீட்டுல தான் இருப்பாரு. இன்னைக்கு அவர் மௌனம் வரதான், யாரு கூட பேச மாட்டாரு, இங்க வரவும் மாட்டாரு. அந்த தைரியத்துல தான் இவர் பாடிக்கிட்டு இருக்காரு. அலைவாயுதே எப்படி ஏன் படிச்சா? தப்பா பண்ணா யார் வேணாலும் அடிக்கலாம். ஆ, என் பாட்டில் குற்றமா? என் பாட்டில் குற்றமா? இவன் என்ன நக்கிறனா? அதானே. இந்தா, வாங்கிக்க. குடுறா பத்து ரூபாய. குடுறா, நான் அடுத்த ரூபாய் பாடணும். ஐயோ பணம் போச்சே. நீங்க 1000 தடவை சமாதானம் சொன்னாலும் அதை நான் கேட்க போறதா இல்ல. போன தடவை நான் பஸ்ல ஏறப்பவே என்ன புடிச்சு தடுத்து நிறுத்திட்டீங்க. இந்த தடவை உங்களை எல்லாம் தள்ளி விட்டுட்டு நான் பஸ்ல ஏன் அழுகுற? எதுக்கு சிரிச்ச? சுதந்திர நாட்டுல சிரிக்கிறதுக்கு கூடவா உரிமை இல்ல? இந்த அநியாயத்தை நீங்களே கேளுங்கப்பா. நான் ஒரு இன்ஸ்பெக்டர். இப்ப நான் நினைச்ச உன்னை 420ல உள்ள தள்ள முடியும். என்ன சொன்ன? முடியலையே. அதுக்கு காரணம் குரு பக்தி. எங்க குருநாதர் உன்னை நம்பி போட்ட சவால்ல அவர் ஜெயிக்கணும். அது வரைக்கும் உன்னை அனுப்ப முடியாதுப்பா. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாதியா? ஒண்ணும் பண்ண முடியாதா? அப்புறம் ஏன்டா அவர் சவால் விட சும்மா இருந்த? சும்மா இருந்தது தப்புதாயா? என்ன பண்ண சொல்றீங்க? அந்த பொண்ணு கிட்ட நல்லா சிக்க வச்சுட்டாரு, நான் பாடுவேன். அந்த பொண்ணுட்ட சிக்க வைக்கல, உன் திறமையெல்லாம் வெளியே கொண்டு வர போறாரு. அவரை நீ ஃபாலோ பண்ண. இப்ப நீ எங்களை ஃபாலோ தம்பி, பண்ணி இறந்த காலத்தை மறந்துரு, நிகழ்காலத்தை பயன்படுத்திக்கோ. எதிர்காலம் உனக்கு நல்லா இருக்கும். கன்ஃபியூஸ் பண்றானுங்களே. தம்பி போலாமா? தம்பி யோசனை அப்படி யோசனை பண்ணிட்டேன். நான் என்ன வேணாலும் செய்வேன், யாரும் கேட்க கூடாது. அந்த கண்டிஷன் பேர்ல இப்ப நான் ஊருக்கு போகாம உடையார் வீட்டுக்கு வர்றேன். Follow me. பாத்தீங்களா ஐயா, நான் ஒரு இன்ஸ்பெக்டர். என்னையவே இப்படி இம்சப்படுத்துறானே, உங்களை எல்லாம் என்ன பண்ண மாட்டான் அவன். கவலையே படாதீங்க. நாளைக்கு மத்தியானம் கரெக்டா 1 மணில இருந்து 1:30 மணிக்குள்ள நான் ஒரு சாம்பார் வைக்க போறேன். அதுக்கப்புறம் பேசுவேன்னு நினைக்கிறீங்க? எங்க மறைஞ்சிட்டாங்க? ஏயா, அவன் இங்க வரமாட்டான், அவ்வளவு தொந்தரவா பண்ணிட்டான். ஐயோ, அவனை கூட்டிட்டு வரதுக்குள்ள பெரும்பாடாய் போச்சுங்க. ஆமாங்க, 420ல உள்ள தள்ளிடுவேன்னு சொன்னேன். அப்ப கூட அவன் பயப்படலைங்க. எப்படி எல்லாம் கெஞ்சினம் தெரியுங்களா? உங்களுக்காக நான் அவங்கிட்ட. இப்ப அவன் எங்கயா? நில்லு 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 நில்லுயா. டேய் நிறுத்துறா. பேசிட்டு இருக்கிறமல்ல, அப்புறம் ஏன்டா அதை அடிக்கிற? சைலண்டா இரு. இவனை இப்படியே விடாதீங்க. மத்தியானம் ஒரு நேரம் சாப்பாடு கட் பண்ணீங்கன்னா தான். ஆரம்பிச்சிட்டியா? உன்னை அங்கேயே அடிக்க வேண்டானே, இங்க வந்து ஏன்டா அடிக்கிற? ஒரு ஆர்வம் தாங்க. ஆர்வத்துலதான் இன்னைக்கு ஊருக்குள்ளார ஓடி வந்த. அன்னைக்கு ஆளுக்கு துரத்திட்டு வந்தாங்க. இப்படியே அடிச்சுட்டு ஊருக்குள்ளார போனேன்னு வச்சுக்கா, அன்னைக்கு ஆளுக்கு துரத்துறாங்க, இன்னைக்கு நாய்க்கு தான் துரத்த போகுது. இங்கேயே நின்று வாசிக்கிறீங்க ப்ளீஸ். இங்க நீ அடிக்கணும் தம்பி. நீ அடிப்பா. அடிமா. ஐயோ, கிழிச்சிட்டா கிழிச்சிட்டா. சுத்தம். நமது கோட்டைக்குள் எதிரியின் ஒற்றர்களா? சிங்கத்தின் குகைக்குள் சிறு கிளியா? கிளி அல்ல, பெண் புலி. புளியும் அல்ல, சின்ன எலி. சும்மா களி. தல்றா. எதுக்கு பண்ணி சிரிக்கிற? இத பார்த்து சிரிக்காம வேற என்ன செய்ய முடியும்? இப்பதான் பையன் பல்லவிய பாட ஆரம்பிச்சிருக்கான். இனி பாட்ட தொட்டான்னு வச்சுக்க, நீ மண்ணக்கவ வேண்டியதான். நான் மண்ணக்காவ போறேன். இந்த ஆளுகிட்டயா? பின்ன இன்னும் 14 நாள் இருக்கு, பாத்துடலாம். டேய், கோதாவுக்கு நான் மாலை ரெடி பண்ணுங்கடா. கோதான்னு எங்க குஸ்தியில இறக்கி விட்டுருவீங்களோன்னு பயந்துட்டேன். என் கூட இருக்கிற வரைக்கும் கோதா குஸ்தி இத பத்தி எல்லாம் நீ கவலையே படக்கூடாது. இந்த ஆத்துக்கிட்ட உன்னை எதுக்காக கூட்டிட்டு வந்தது தெரியுமா? நீச்சல் கத்து கொடுக்கறதா இருக்கும். இது ஒரு வகையான நீச்சல் மாதிரி தான். உனக்கு அந்த பொண்ணுக்கு நடக்கிறதே இந்த போட்டி. இல்லீங்க, உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு தான் போட்டி. உன்னை நம்பி. ஆமா ஆமா. அந்த போட்டியில நீ ஜெயிக்கணும்னா இந்த தண்ணியில நீ சாதகம் பண்ணியே ஆகணும். இந்த தண்ணியில சாதங்களா? அதுக்கு வீட்டுல இருக்கிற தண்ணியிலே பண்ணிருக்கலாமே. அது திங்கிறதுடா, எப்பவுமே திங்கிறதுலயே இருக்காத. சாதகம்னா கழுத்தளவு தண்ணியில் நின்னு கத்துனீனா பானீனா உன் சாரீரம் டெவலப் ஆகும். ஐயா, நான் பாட்டு கத்துக்க உங்ககிட்ட வரல, ஆட்டம் கத்துக்க தான் நான் உங்ககிட்ட வந்தேன். என்ன சிஷ்யனா எடுத்துக்கிட்டு ஆட்டத்தை மட்டும் சொல்லி கொடுங்க, அது போதும். உன்னை சிசினா எடுத்துக்கிட்டு ஆடம் சொல்லி கொடுக்கணுமா? இப்படி வா. எனக்கு பின்னால் யாராவது நிக்கிறாங்களான்னு பாரு. யாரும் இல்லீங்க. திரும்பி நில்லு. போட தண்ணி. ஆமா.
ஏங்க எனக்கு நீச்சல் தெரியாதுங்க, தண்ணி வேற இப்படி இருக்குது, தயவு செய்து காப்பாத்துங்க. ஏங்க ஏங்க அப்படியே மேட்டுப்பாளையம் வரைக்கும் போ. we will meet at மேட்டுப்பாளையம். கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையமா? ஆமா ஆமா தண்ணி. கவிலி சொல்லுது மணி என்னாச்சு? 10:30. எதுக்கு 10:30 மணிக்கு இந்த கோயில வச்சு நான் உனக்கு பாட்டு சொல்லி தர்றேன்? இப்ப ஊர் ஜனமே தூங்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்காகத்தான் உனக்கு கத்து கொடுக்கறாரு. ஒரு கழுதை வராது. பாட்டு ஆரம்பிக்கலாமா? ஆ, ஆ. முதல் பையன் கத்துக்கிறான். ஆரம்பிக்கிறேன் பாரு. கொஞ்சம் இருங்க. ஆரம்பிக்கும் போது இந்த சாவுல இருந்து ஆரம்பிக்க. ஆரம்பிக்கும் போதே சாவல ஆரம்பிக்க சொல்றாரு இளவ கருமம் பிடிச்சவன. ஏடா பொழைக்கிறதுல இருந்து வரவே வராதாடா. நான் கட்டையை சொன்னேங்க. என்ன டெட் பாடி வா வாட்ச் பண்ணு. தாமரை பூத்த தடாகமடி என் தாமரை பூத்த தடாகமடி தமிழ் ஏய் நான் பாட்டு இங்க பாட்டு சொல்லி கொடுத்துருக்கேன், நீ தோசை ஊத்திட்டு இருக்கிறியா? பழக்க தோசைங்க. என்ன பழக்க தோசை? எத்தனை தோசை சாப்பிட்ட நீ? 29ங்க. டேய் நீ பெட்டி போடு. ஏடா 29 தோசை சாப்பிட்டீனா? பெட்டி எடுத்துட்டா போட சொன்னீங்களே, எங்க போடுறதுங்க? என் தலையில போடுறா. அது அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. நல்லா இருந்தா அப்ப போட்டுருவியா? வெயிட்டா கீழ. பெட்டில அப்படி போடக்கூடாது. இப்படி அமுக்கணும். ஏய் உடைச்சிராதடா. ஏங்க இவன் சரிப்பட்டு வர மாட்டான். இந்த சங்கீத போட்டியில நான் கலந்துக்கலாம்னு இருக்கேன். ஏ நான் கலந்துக்க மாட்டேனா? யாரும் கலந்த கூடாது, மரியாதை அங்க போய் நில்லுங்க. உட்கார்ந்து இருந்த உன்னை மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிருவேன். வேண்டாங்க. ஏய் எங்களையே போய் சொல்லியாச்சு, நீ என்னடா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க? ஆ, 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 ஐயா இவன் கத்துன கத்துல கழுதையே அத்துட்டு வந்துருச்சு. நல்ல சகுனம். பையன் முன்னுக்கு வந்துருவான். நல்லா சொல்லி கொடுங்க. ஏய் கேவலமா இருக்குதுடா. முதல்ல அந்த கழுதி துரத்த போட. பை பை. எப்படி ஓட்டுறான் பாரு. கல்யாணி நீயாவது என் பாட்டை கேளு. வா கல்யாணி வா. கவனமா கேளுடா. எல்லாரும் கழுதி துரத்துற சாக்குல அப்படியே போய் சேர்த்துட்டானுங்க. நான் இப்ப லோன்லியா இருக்கிறேன். என்ன ஏதாவது பண்ணிடாத ப்ளீஸ். பாட ஆரம்பி. ஆ, ஆ, உடையாரு, நாங்க அண்ணன் தம்பி 4 பேருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க தாத்தா நாளைக்கு தான் உயிர் எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இவன் பாட்டை கேட்டு ராத்திரியே பொசுக்குன்னு மண்டியை போட்டா நாங்க 4 பேரும் நடுத்தருவுல தான் நிக்க வேண்டியது வரும். அப்படி என்ன ஒரு ஆளுங்க உங்களுக்கு உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா? எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்துதான் பாடணுமா? இன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு முருங்கைக்காய் சாம்பார் வைக்க சொன்னாரு. அந்த முருங்கைக்காய் சாம்பார்ல ஏதோ ஒரு காய போட்டேன். அது என்ன கருமம்னு மறந்து போச்சே. என்னவா இருக்கும்? பீட்ரூட் சியா இருக்குமா, இல்ல கேரட் ஏயா இருக்குமா? என்னவா இருக்கும்? வாங்க வாங்க வாங்க, வராத விருந்தாடி வந்திருக்கீங்க. இட்லி சாப்பிடுறீங்களா, தோசை சாப்பிடுறீங்களா, பொங்கல் சாப்பிடுறீங்களா, பூரி சாப்பிடுறீங்களா? நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டே ஆகணும். அறிவு இருக்கா? வீடு தேடி வந்தவங்கள வாசப்படியில நிப்பாட்டி வச்சு தோசை சுட்டு போடுறேங்கறியே. அந்த தோசையை தின்னுட்டு அந்த பொண்ணு சாகவா? நான் யார் தெரியுமா? ஐ ஆம் ஏ இன்ஸ்பெக்டர். நான் நினைச்சா இப்ப ஒன்னு 420ல உள்ள தள்ள முடியும். உள்ள தள்ளிடுறியா? இன்னைக்கு மத்தியானம் நீ இங்க தானே சாப்பிடுவ. ஐயா தப்பா சொல்லி இருந்தா மன்னிச்சுக்க. ஏய் உன்னை 12 மணிக்குள்ளார முருங்கைக்காய் சாம்பார் வைக்க சொன்னல. நீங்க முருங்கை சாம்பார் வைக்க சொன்னீங்களா? அந்த முருங்கைக்காய் சாம்பார்ல எந்த காயை போடணும்னு மறந்து போச்சுங்க. ஏண்டா முருங்கைக்காய் சாம்பார்ல முருங்கைக்காயை தாண்டா போடுவாங்க. ஐயோ நான் இந்த காயை தாங்க மறந்து போயிட்டேன். முருங்கை சாம்பாருக்கு முருங்கைக்காய் தான் போடணும்னு ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. பாத்தியா, எனக்குன்னு வந்த சமையல்காரன் எப்படி சமைக்கிறதுன்னு அவனுக்கு நான் சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி ஒரு கொடுமை யாராவது, அதை விட கொடுமை என்ன தெரியுமா? இத போய் உங்ககிட்ட நான் சொன்னேன் பாத்தியா, அதையா கொடுமை.